எங்களோட தம்பி செல்லக்கிளியை உள்வாங்கினவன். அப்போ அதிலேருந்து பிரபாகரன் எங்களுடன் கனகாலம் இருந்தவர். இப்போ உங்களோட வீட்டில் வீட்டு அங்கே வெள்ளடுத்த தேடுற கல்யாணங்கால்லாம் எங்களோட இருந்தவர். வீடை தேடி நான் தான் அடி வேண்டேன். வார போலீஸோ ஆமியோ எனக்கு தான் அடிக்கிறேன். 100 பேர்கிட்ட பேரே எழுதி கொடுத்துருக்காங்க, இவை இதுக்கு தகுதியான ஆக்கள்னு சொல்லி. அதனால் பிரபாகரன் எந்த பேருக்கு தான் சரி போட்டு அதிகூடிய வாக்குகள் எனக்கு தான் கிடைச்சது. நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கும்போது தான் முள்ளிவாய்க்கால் அந்த பெரும் துயரம் நடக்குது. 2009 நடக்குது. மக்களோட மக்களாக தான் நீங்கள் போனீங்கன்ட்டு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். பலர் நாட்டை விட்டு வெளியேறினாங்களாம் நிறைய பேர். ஆனால் நான் போகலை. என்னென்றால் இந்த சனம் தான் எனக்கு ஓட் பண்ணேன். அப்போ நான் விட்டுட்டு போகலை, வாங்கறக்கையும் போகலை. செல்விழுந்து இங்கே யார் சாகணுமோ அந்த இடத்த போய் பார்த்தோன்னு வரதை வேறு ஒன்றும் இல்லை. நான் அப்படியே தெரிஞ்சேன். நான் மாத்தளனில் நிற்கிறப்போ அங்காலே ஆற்றுக்கு அங்காலேருந்து ஃபயரிங் வரும், ரோட்டால் போகணும் செத்து கொண்டு இருப்பேன். அந்த ஃபயர் பண்ணுறாரு ஆமி அங்காலே டெலிஃபோன் பண்ணி சம்பந்தரையாக சொன்னான், இப்படி கதைச்சி இந்த சனத்தை ஓமம் கரணம் நாங்கள் செய்கிறோம். அவர் அப்போ உள்ளுக்கு இருந்தவங்க சொன்னாங்க, எங்களோட டாக்டர் சத்யமூர்த்தி போயிருக்காரு, அப்போ அவர் நான் சண்மராயா இன்னும் இந்த ஆழம்போது அவர் என்ன மாதிரி உங்கள் 2 பேரும் நட்பு அப்படி அப்படியே அந்த மாதிரி அந்தால பிள்ளை சொல்லுவோம். இப்போ எத்தனையோ பேரெல்லாம் சொல்லி கொண்டு தான். ஆனால் அந்தால் செய்த தியாகங்கள் ஒரு தெரிஞ்சதிருக்க மாட்டோம். சூசி எண்ணெய் ஜெயமாக்கள் எல்லாம் காயப்பட்டு கிடந்தவர்கள். வங்கர்கள் கிடந்தவை. தலைவர் கடைசி வரையும் தலைவர் அப்படித்தான். அந்த மொழி தான் தலைவர் எடுத்தேன், எனக்கு தெரியும். அவன் இந்த முள்ளிவாய்க்கால் முள்ளிவாய்க்காலில் இருந்து நடந்து போனாங்க. வெள்ளக்குடியோட எங்கே போய் சரணடைய போனது? அங்கே பாலம், வட்டுவால் பாலத்தில். அப்போ எல்லாரையும் அதிலே வச்சு கண்டுட்டாங்களா? இல்லை, அதில் எல்லாரையும் உள்ளு விட்டுட்டாங்க. விட்டு எங்களை அங்கே உள்ளுக்கு வச்சு செக் பண்ணுற நேரத்தில் என்ன இதில் இருக்கு அவையெல்லாம் அங்கே இருத்திடுங்க. கண்டனீங்களா? எல்லாரையும் கண்டேன். அதுக்கப்புறம் நான் சுட்டவங்க சுட இல்லை, ஏற்றி கொண்டு போட்டாங்க. சுடவா இல்லையா? உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் முல்லைத்தீவுக்கு வந்திருக்கோம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கனகரத்னம் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் 2004 தொடக்கம் 2010 வரையிலே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து இங்கே அதுவும் இறுதி யுத்தம் இடம்பெறுகின்ற போது முள்ளிவாய்க்காலிலே பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாட்டை விட்டு வெளியேறியிருந்தார்கள். பலர் நாட்டை விட்டு வெளியேறும்படி கட்டாயப்படுத்தப்பட்டிருந்தார்கள். அப்படி இருந்தும் நான் இங்கே தான் இருப்பேன் என்று இறுதி தருணம் வரையிலே இங்கே இருந்த கனகரத்னம் ஐயாவுடன் இன்றைக்கு நிறைய விடயங்களை பகிர்ந்து கொள்ள போகிறோம். வாங்க நேரிலே அவரிடம் சென்று பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். உங்களை சந்திக்க கொண்டு பல நாட்கள் எதிர்பார்த்து கொண்டதும் காரணம் அந்த காலகட்டம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து இறுதி யுத்தம் இடம்பெறுகின்ற போது மக்களுக்காக தொண்டாற்றி கொண்டிருந்தீங்க. இந்த உங்களுடைய வாழ்க்கை பயணம், அதாவது நீங்கள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். நான் யாழ்ப்பாணத்தில் நான் பிறந்தது சங்கிலி மன்னன், சங்கிலி தோப்பு இருக்குது தானே, அரண்மனை சங்கிலி, அவரை தான் எங்களுடைய வீடு இருந்தது ஆரம்ப காலத்தில். அதெல்லாம் சங்கிலி தோப்புலாம் பிறந்தேன் நான். பேருந்து பிறந்து அதில் சின்ன வீடு கிழக்கில் எங்களுக்கு இந்த செங்குந்தா வீதியில் எங்களுக்கு அம்மாண்ட வீடு இருந்தது. பெண் அங்கே இருந்து வாழ்ந்த நாங்கள். அங்கேயே இருந்து நீண்ட காலமாக நான் அநேகமாக ஆரம்ப கல்வியை செங்குந்தா இந்த கல்லூரியிலேயும், பிறகு நான் ஒடிச்சுட்டானில் நான் ஒரு 5ஆம் ஆண்டுக்குரிய கல்லூரியிலையும் படித்து இப்போ திருப்பி யாழ்ப்பாணம் சென்று காசிப்புள்ளை பாடசாலையில் படித்து பிறகு 8ஆம் ஆண்டு வரையும் நான் செங்குந்தாய்ந்த கல்லூரி தான் படித்தான். சின்ன வீடு கிழக்கில் இன்றைக்கு செங்குந்தாய்ந்த கல்லூரி. அப்போ படிச்சுட்டு சேர்ந்து ஒரு காலகட்டம் வர நாங்கள் தொழில் வாய்ப்பு, நான் ஒரு சாரதியாக கடமையாற்றினான். சாரதியாக கடமையாற்றி கார்கள் வாகனங்கள் ஓடி தெரிந்த நான். ஆனால் பிறகு கொஞ்ச காலம் எனக்கு அண்ணா கோப்பியில் வேலை கிடைச்சிது. நான் அண்ணா கோப்பியில் ஒரு 10 வருஷம் யாழ்ப்பாணத்தில் 10 வருஷம் சாரதியாக கடமையாற்றினான். பிறகு பிற்பாடு இலங்கை போக்குவரத்து சபை கொழும்பில் மட்டக்குழி போகிற பஸ் சாரதியாக கடமையாற்றினான். பிறகு 80ஆம் ஆண்டு முல்லைத்தீவு டிப்போவுக்கு வந்துட்டேன்.
அதற்கு இடையில தான் எங்களோட திருமணங்கள் நடந்தது. திருமணம் முடிச்சு தான் மொழியோட வந்திருக்கீங்க. இடப்பெயர்வாலண்டு வந்தது இல்லை இல்லை இல்லை, அது உறவுகள் தான், சொந்தக்காரர் தான் வந்தது. அப்போ நாங்கள் அந்த வகையில் முல்லைத்தீவிலே இருந்தோம். போராட்ட காலத்தில் ஆரம்பத்தில் யாழ்ப்பாணத்தில் நான் இருக்கிற பொழுது இந்த அந்த ஆரம்பமான காலகட்டம் அன்றைக்கு அந்த காலகட்டத்தில் எங்களை இன்னொரு பெரியம்மாண்ட மகன் செட்டி என்று சொல்லி இயக்கம் ஆரம்பித்ததே அவர் தான். கல்யாங்காலில் பிரபாகரனோட இணைஞ்சு செயற்பட்டு ஆரம்பித்தது அவரோட. பேருந்து அவர் தவறுகளோட பிறகு அவரை இடையில சுட்டுட்டாங்க. அதுக்கு பிற்பாடு தான் பிரபாகரன் எங்களோட தம்பி செல்லக்கிளியை உள்வாங்கினவர். அப்போ அதிலேருந்து பிரபாகரன் எங்களோட கனகாலம் இருந்தவர். இப்போ உங்களோட வீட்டில் வீட்டு அங்கே வல்லுடைய திருற கல்யாங்கால்லாம் எங்களோட இருந்தவர். அப்படி இருந்து தான் அந்த எங்களை செல்லக்கிளியை உள்வாங்கி தங்களோட வீடுகளை பார்த்துட்டு இருந்தவர். நாங்கள் இதில் பார்க்கும்போது செல்லக்கிளி ஐயாவோட பங்கு விடுதலை போராட்டம் வளர்ச்சி, அதுவும் விடுதலை புலிகள் வளர்ச்சி அடைஞ்சு வரதில் புதிய புலிகள்லேருந்து மிகப்பெரிய பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய இதுகளை பார்த்துருக்கோம். உங்களுடைய பங்கு அப்போ எப்படி இருந்தது? அவர் இப்போ ஆனால் அதுதான் நான் சொல்கிறேன். அந்த காலகட்டத்தை அப்போது நான் டிரைவராக தானே இருந்தேன். ஆனால் இருக்கிற நேரத்தில் இவைகளை தேடி வந்து நான் தான் அடி வேண்டேன். வார போலீஸோ ஆமியோ எனக்கு தான் அடிக்கிறேன். அப்படி அடித்து நான் அது கொஞ்சம் எனக்கு வெறுப்புத்தன்மை ஏற்பட்டுட்டுது. நான் பிறகு கல்யாணம் முடித்து இங்கே வர வேண்டி வந்துட்டு இங்கே வந்தோடனே அப்போ எனக்கு அங்கே எல்லாம் குறைஞ்சி போச்சு. ஆனால் இங்கே வந்தோடனே பிறகு இங்கே எல்லோரும் வந்தாங்க. இப்போ சிலகளி கூட இங்கே வந்துட்டான். அப்போ வந்தேன். எங்களுக்கு சுதந்திரபுரத்தில் ஒரு காணி இருந்தேன். அங்கே ஐயா இருந்தவர். அந்த காணியில் தான் அந்த மாடு குதிரை விற்று ஆயுதம் போன்ற காலம் பண்ணைன்னா எங்களுக்கு 5 ஏக்கர் நம்மளை காணி இப்போ இருக்குது. அதில் தங்கச்சி கொடுத்துருக்கோம். அதில் இருந்து அதில் இருக்கிற அப்போ சிலகளியோட பிரவான் வருவர், இப்போ இந்த கிட்டு வருவர், இப்படி அநேகமான பழைய ஆக்கள் எல்லாம் வந்து சேர்ந்தான் இந்த ஊருக்கு பசிலன் இப்படியான பெரிய தளபதிகள் எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கு அதுதான் காரணம். இங்கே வந்து ஊருக்குள்ள இந்த ஊர்லேருந்து நிறைய தளபதிகள் இருக்காங்க. பசிலன் அவன் தான் ஒரு சண்டையில் ஹீரோ. பசிலன் செல்லண்டு தயாரித்தவங்க தெரியுமா? பசிலன் வேண்டா அவ்வளோ வேகமான செல்லான் இயக்கம் தயாரித்தேன். அதே போல் புளியங்குழல் ஜவான் ஐயா ஜவான் வந்து இவன் வந்து அக்காந்த மோல் தான் மனசீர இங்கே ஒரு நியாயம். இந்த மொழியை ஆக்கள் இந்த கரும்புலிகள் என்று சொல்லி கணக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு மொழியவளை போராட்டத்தில் மிக பங்கு வகிக்கிறது. அப்போ அந்த காலத்தில் நீங்களும் விடுதலை போராட்டம் ஆரம்பிச்சிலேருந்து உங்களோட பங்கும் இருந்திருக்கு. எந்த பங்குன்னா மிகப்பெரிய பங்குகள் என்ன பிரச்சனைன்னா எனக்கு தெரியாமலே அந்த பங்குகள் வந்து கொண்டு இருந்தேன். ஒரு காலத்தை விட்டுட்டான் போலீஸை நடிக்கிறதுக்கு நான் சீட்டு பிராய்கள் எந்த பச்சை பறிக்கணும் தான் அடிச்சு. நீங்களும் போதா? நான் போகல. என்ன இறக்கி விட்டுட்டு புளியம்பக்குளம் கோயிலில் என்ன இறக்கி விட்டு அவங்க விட்டு நான் போலீஸ் நடிச்சு விட்டு கொண்டு விட்டான். நான் போய் அங்கே இருந்து நடந்து வந்து இந்த போலீஸில் வந்து அந்த இதில் நல்ல காலம் தெரிஞ்ச போலீஸ்காரர் இருந்தபடியாக ஓரளவு தப்பிட்டோம். இதில் ஒன்று கேட்க நினைக்கிறேன். இப்போ நீங்களோட அந்த காலத்தில் நீங்கள் வயது மூப்பு காரணமாக வச்சு நான் கேட்குற காரணம் வந்து விடுதலை போராட்டம் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அங்கே என்ன நடந்து கொண்டிருந்தது, எப்படி இப்போ தம்பி அதுக்கு ஈடுபட்டிருக்கிறீர், உங்களுடைய உறவினர்கள் நமக்கு இருந்திருக்கிறாங்க. இந்த விடுதலை போராட்டம் எங்கே தொடங்கி எப்படி என்ன காரணம் எப்படி ஆரம்பித்து அது வளர்ந்து வந்தவங்க சொல்ல முடியுமா? என்னென்னு சொன்னாவும் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கல பிரபாகரன் ஒரு குறுகிய ஆக்களோடு தான் இதை ஆரம்பித்தவர். அந்த வகையில் அதில் எங்களை தம்பி யார இணைச்சி செயல்பட்ட காலங்கள்லாம் இப்போ எனக்கு தெரியும். அப்போ அது அநேகமாக உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தை கல்யாங்காலில் தான் நாங்கள் நாங்கள் சமுதா இந்த பள்ளிக்கூடத்துக்கு கிட்ட. அப்போ அந்த காலத்தில் இவ வந்த போக்கு எங்களுக்கு ஓரளவுக்கு வேண்ட போக்குகள் விளங்கிட்டுது. அதால் நாங்கள்
இப்போ நான் என்னை பொறுத்தவரை நான் அதில் ஈடுபடுறதுக்கு இல்லை, நான் விலத்தி தான் நடந்துருந்தேன். அந்த வகையில் வந்து நான் இங்கே வந்தபடியாக நான் இங்கே இருந்துட்டேன். பிறகு கொஞ்சம் காலம் போக தான் இங்கே அவர்கள் எல்லா இடமும் உருவாகவே இங்கேயும் உருவானது. அந்த வகையில் இந்த அந்த காலத்து பிரச்சனைகளை வச்சு கொண்டு தான் தமிழர்கள் தாக்கப்படுவதை வச்சு கொண்டு தான் அந்த போராட்டத்தை கூடுதலாக ஆரம்பித்தவர்கள். அந்த வகையில் பிரபாகரன் தன்னால் இயன்றளவு ஆக்களோட கதைச்சி யாரால நல்ல ஆக்களை எடுக்கணுன்றதில் தீர்மானம் எடுத்து அப்படித்தான் போனவை. அந்த வகையில் உங்களை தெரியும் நினைக்கிறேன், எங்களை தம்பி சிலகடியம்மானையும் இணைச்சி அந்த திண்ணவேலி நடந்த குண்டு தாக்குதலில் அவரான் செத்தது. அதுக்கு பிறகுதான் இந்த அதில் இருந்த தளபாடங்களை எடுத்து வந்து வளரக்கூடிய ஒரு சூழலை அன்றைக்கு உருவாக்கினது. அதில் காக்காண்டை இப்போவும் இருக்கிறார். அதில் ஒரு பழைய கயக்கிறதோட காக்காண்டை தான் அதில் இப்போ தப்பி இருக்கிற ஒரு ஆள். இப்போ இருக்கிற தெரிஞ்சால் அவருக்கு தான் அது தெரியும். அதாவது அவர் அப்போ எங்களோட நல்ல மாதிரி இப்போ எங்களோட பரவாயில்ல, எதுமெண்டா கயப்பேர். அதுக்கு பின்னால் தான் நாங்கள் இங்கே வந்தோடனே வந்து இயக்கமும் தள்ளி இங்கே வந்து ஒவ்வொரு இடத்தையும் வந்து தங்களை தேவை கருதி ஆக்களை சேர்க்குற. அதில் அந்த காலத்தில் ஒரு கட்டண்டைட்டான ஒரு இறுக்கமான ஆக்களை தான் இயக்கத்தில் இணைச்சவை. அதனால் இயக்கம் நீண்ட காலம் வளர்கிறதுக்கு காரணமாக இருந்தது. பிறகு எல்லாரையும் மனமாண்டு சேர்க்கத்துவங்க தான் இயக்கத்துக்கு ஒரு வீழ்ச்சி ஏற்படுறதுக்கு காரணம் என்ன, அதுக்கு எல்லாரும் பூந்துட்டாங்க. அப்போ அப்படி ஒரு சூழல் அந்த காலகட்டத்தை உருவாகி தலைவரோட தொடர்பு என்ன மாதிரி இருந்தது உங்களுக்கு? நேரடியாக கதைச்சிருப்பீங்களா அந்த காலகட்டத்தில்? அப்போது விட்ட வாரதானே. இப்போ அவர் தான் தலைவரண்டு இல்லை, அவரும் எங்களோட தம்பி மற்றது கிட்டு மாமா அதில் கொஞ்சம் பேர் வருவினோம். அப்போ அவையோட அந்த காலத்தில் பழக்கம். பிறகு நாங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு மாறி வந்ததால் அவை தங்களோட வீட்டில் செய்து தங்களோட கிராமங்களுக்கு வேறு ஆக்களை தீர்மானித்து அப்படி தான் நடந்தது. அந்த வகையில் இப்போ முல்லைத்தீவு மாவட்டத்தில் வன்னி மாவட்டத்துக்கு மாற்றியானே தான் போட்டிருந்தோம். அவரை இங்கே நின்று அவர் நின்று தான் இந்த பசிலன் குட்டிமணி இங்கே ஒரு குட்டிமணி நல்லபடியெல்லாம் இருந்தவங்க எல்லாம் தளபதியிட்ட இருந்து எல்லாம் செத்து போகிறாங்க. அந்த காலகட்டம் அங்கே நான் இங்கே சிடிவியில் வேலை செய்ததால் இவையால் நான் பாதிக்கப்பட்டேன்னா எந்த பஸ்ஸை பறித்து கொண்டு போய் ஒடிச்சு தான் போலீஸை நடித்ததும் அதே போல் ஞானச்சந்திரனை கடத்தினதும் எல்லாம் எந்த பஸ்ஸில் வச்சு தான் செய்தேன். அதிலேருந்து நான் அநேகமாக ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பாதிக்கப்பட்டேன்னா தேடப்படுற ஆள் இல்லை, அடி வேண்ட ஆளாக தான் இருந்தேன். ஆரம்பத்திலேருந்து கடைசியிலையும் அடி வேண்ட ஆளாக தான் இருந்தேன் நான். அரசியலுக்கு அப்படி இதில் இருந்து கொண்டு அதுக்கு உங்களை அரசியலில் மிக முக்கியமாக அவங்கள தெரிவு செய்யப்பட்டிருக்குதா? மிக முக்கியமாக அது என்ன மாதிரி என்ன சொன்னேன், அப்போது எனக்கு அந்த அரசியல் பக்கம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஒரு நாள் நான் இந்த சிடிபியில் வேலை செய்து கொண்டிருந்த காலத்தில் இப்போ வந்து சிடிபி முல்லைத்தீவில் இயங்கா விட்டுட்டு தானே இந்த போர் நடந்ததால் இயங்கையில். அப்போ இயங்கையிலன்னொடனே என்ன இந்த தமிழில் போக்குவரத்து கழகத்துக்கு பொறுப்பாக என்ன வேலை வந்தவ நான் அதை தான் நடத்தி கொண்டிருந்தேன். அந்த வகையில் போக்குவரத்து கழகத்தின் வேலையில் கூடுதலாக செய்து கொண்டிருந்தேன். நான் செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் எங்களோட டிரைவர் ஒரு ஆள் செத்தவும் கொடியாமல் சாவச்சேரியில். அப்போ யுத்த ஒப்பந்தம் இருந்த காலகட்டம். அப்போ அந்த செத்தை விட போய் நான் அங்கே செத்தை விட நடத்தி கொண்டு கேட்கான் எனக்கு ஒரு தகவல் வந்தது, உங்களை உடனடியாக விரட்டான் உண்டு. அப்போ அரசியல் துறை வர சொல்லி கூப்பிட்டு அப்போ பேருந்து நான் உடனடியாக வந்தோடனே நீங்கள் வீட்டை போங்க வந்து கதைப்பிடம்னு சொல்லி பேருந்து பார்த்தா அந்த காலத்தில் சுதாவும் அரசியலுக்கு சுதா தானே இருந்தது, தமிழ்ச்சலனோட இருந்தது சுதா.
சுதா வந்து இப்போ நீங்கள் எலெக்ஷனில் நிற்கணும்னு சொல்லி கேட்டது அப்படின்னு நாங்கள் கொஞ்சம் பஞ்சிப்பட்டு நாங்கள் இப்போ வந்து கட்டாயம் நில்லுங்கன்னு சொல்லி நான் நின்றுறாங்க. அப்போ அடுத்த கிழமை போய் இப்படி அரசியல் துறையால் வந்து கதைச்சது ஆறாரு நீங்களும் மாறும் நானும் சுதாவும் இல்லை நாங்கள் இருக்கிற ஆறாறு தேர்தலில் நிற்கும்படி விடுதலை புலிகள் வந்து கேட்டது. அதான் சுதா வந்து என்ன கேட்டது அவர் கேட்டது உங்கள்கிட்ட மட்டும்தான் கேட்டதா? என்னட்ட பண்ணாங்க மற்றாக தான் தனித்தனியாக கேட்டுப்பாங்க. இப்போ என்னட்ட மட்டும்தான் மந்திக்க கேட்டேன். ஆனால் இந்த எங்களை முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரு 100 பேர்ட்ட பேரே எழுதி கொடுத்துருக்காங்க இவை இதுக்கு தகுதியான ஆட்கள்னு சொல்லி. ஆனால் பிரபாகரன் எந்த பேருக்கு தான் சரி போட்டு கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. அதால் தான் என்ன அதில் உள்வாங்கினதுன்னு சொல்லி என்னென்னு சொன்னால் அந்த இப்போ நாங்கள் எங்களோட குடும்பம் போராட்டத்தில் கூட பாதிக்கப்பட்டதால் சில கட்சியெல்லாம் இறந்ததால் அவர்கள் அந்த அந்த அதே எனக்கு தந்தார்கள். அப்போ அந்த வகையில் வன்னி மாவட்டத்தில் ஒரு அதிகூடிய வாக்குகள் எனக்கு தான் கிடைச்சது. எத்தனை வாக்கு எடுத்தீங்க? அப்போ 37,000 ஓட் கிடைச்சது வன்னி மாவட்டம். வன்னி மாவட்டம் நீங்கள் வன்னிக்குள்ள கயந்திரண்ணன் யாழ்ப்பாணம். அப்போ சொல்லுங்கள். அப்போ இந்த சரி செய்து தான் நான் வன்னியிலேருந்து போனேன். அது நான் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள ஒரு ஆளுடைய முல்லைத்தீவில் தான் கூட நிற்க வேண்டிய சூழல் ஏற்படும். சண்டை இலக்கிறத நான் இங்கே நின்னான். கூடுதலாக பார்லிமெண்ட்டுக்கு போகிறது குறைவு. ஏனென்றால் அந்த இடத்துக்கு போக இயலாது. அப்போ இங்கே நின்று ஓடுறது. அங்கே அந்த திருடன் சிங்கம் ஐயா தான் நான் போவாடி லீவ் எடுத்துக் கொள்ளுவேன். அப்படி மாறி மாறி கடைசியாக 2 வருஷம் போயிடலாம் போகுது இங்கே நின்றுட்டேன். அப்போ அங்கே திருடன் சிங்கம் ஐயா லீவ் எடுத்து நான் போனோம். அப்போ போக முடியாமல் இருந்தது. இப்போ இங்கேருந்து 2009 பிரச்சனை முடிஞ்சு சனமெல்லாம் போய்கொண்டிருக்கிற நேரம் இருக்குது தானே. அந்த நேரத்தில் நானும் சனத்தோட சனமாக போனேன். போக என்ன கொண்டு போய் செட்டிகுளத்தில் விட்டாங்க முகாமில். ஆனால் அடுத்தடுத்த நாள் வந்து என்ன சிஐடி பிடிச்சொண்டு போட்டுது. பிடிச்சொண்டு போய் 8 மாதம் 9 மாதம் வச்சுருந்தோம் ஒரு 4 மாடியில். இப்போ நீங்கள் அரசியலுக்கு வரும்போது இப்போ விடுதலை புலிகளால் பரிந்துரைக்கப்பட்டு நீங்கள் அரசியலுக்கு வாரீங்க தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு. அந்த நேரம் தமிழரசு கட்சி வேறையா அதுக்கு இருந்த ஏனைய கட்சிகளும் வேறு வேறையாக இருந்தது. அவைய வந்து இது போராட்டம் சாராத அரசியல்வாதிகளும் வேறு போராளியாக இருந்தாங்க. நீங்கள் உள்ளே போகும்போது அவையோட பார்வை எப்படி இருந்தது உங்களோட? அவர் இப்போ மாவை சீனராஜா அவர்கள் தமிழரசு கட்சியில் இணைய வேணும்னு சொல்லி ஒரு ஃபார்ம் பில்லப் பண்ணி அப்போ கஜேந்திரகுமார் வீட்டில் தான் எல்லாரும் சந்தித்தது. அந்த இடத்த தமிழரசு கட்சியில் இணைச்சி கொண்டாங்க. இணைச்சி ஒரே வீட்டு சின்னத்தோடு தமிழரசு கட்சியில் தான் எலெக்ஷன் கேட்கணும்னு சொல்லி தீர்மானம் எடுத்து கூப்பிடு தலைமைச் செயலகத்தில் எல்லாரையும் கதைச்சதானே. அப்போ கதை கேட்க அந்த முடிவு எடுத்து தான் எல்லோரும் ஒன்றா இயங்கினது. இப்போயும் உறுப்பினராக இருக்கிறீங்களா? இப்போ நான் ஒன்றுலேயும் இல்லை. எல்லாத்தையும் விலகிட்டு எல்லாம் ஒன்று நான் விலக்கினீங்களா விலக்கப்பட்டீங்களா? இப்போ நான் எல்லோரும் கூப்பிட்டவேனா அவங்களுக்கு போகல. எல்லோரும் இப்போ கூப்பிடுவார். சென்ற எலெக்ஷனில் வர சொல்லி நான் ஒன்றுக்கு வேணி வர மாட்டேன்னு சொல்லி. ஏன்னா எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. எந்த பிள்ளைய பிடிச்சி வச்சுருந்தவங்க 14 வருஷம் உள்ளுக்கு இருந்தது. அப்போ ஆளை விடுதலை செய்யணுன்றதுக்காக மாற்று கூட நான் செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அழுத்தம் காரணமாக. அப்போ அவங்களோட நான் இருந்து இந்த பிள்ளைய விடுறதுக்காக. ஆனால் ஒரு தரம் எனக்கு உதவி செய்யலை. ஆனால் நான் இந்த காசு செலவழித்து வழக்கு பேசித்தான் விட்டுட்டாங்களா இந்த உள்ளே எடுத்தேன். இப்போ நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் உள்ளே போக போகிறீங்க. அப்போ அந்த நேரம் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்ய வேணும்னு உங்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டுத்தானே இருக்கும். ஏன்னா உங்களை தெரிவு செய்திருக்கிறது நாங்கள் அநேகமாக எங்களை நடக்கிற சண்டைகளை எங்களை மக்கள் கொல்லப்படுற அப்படி சம்பவங்களை பாராளுமன்றத்தில் ஒவ்வொரு நாளும் அதுக்கான எதிர்ப்பை தான் செய்து கொண்டிருந்தோம். நாங்கள் அந்த வகையில் பார்லிமெண்ட்டை இயங்க விடுறதில்லை. எல்லோரும் சேர்ந்து 22 பேரும் இறங்கி முன்னுக்கு இறங்கி நாங்கள் எங்களோட பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி போராடி கொண்டு தான் இருந்தோம் நாங்கள். அப்போ உங்களுக்கு அங்கேருந்து அழுத்தம் வர இல்லையா? பார்லிமெண்ட்டுக்குள்ளே அப்படி பெருசாக அழுத்தம் வரது சான்ஸ் இல்லை. ஆனால் வெளிக்கிட்டால் தான் 15 வயதுனா எல்லோரும் வெளியில் ஊசாடினது. அந்த வகையில் எனக்கு போலீஸ் தந்ததானே போலீஸை வச்சுக்கொண்டு நான் வந்து பவனியால் இறங்கிடுவேன்.
போலீஸ் பவனியா இறங்கி பவனியால் போலீஸ் நிற்கும். நாங்கள் இங்கால வந்து வாகனத்தில் வாரது அப்படி 2-3 முறை வாரது. நான் அநேகமாக போகிறது குறைவு என்றால் இந்த பாதையில் பிரச்சனை உருவாகலாம் என்று சொல்லி தான். ஒரு முறை நாங்கள் போகக்குள்ள சிவனேசன் எம்பியும் நானும் தான் போனாங்க உள்ள. நான் என்ற வாகனத்தில் அவர் அவற்ற வாகனத்தில். அப்போ அவருக்கு ஒரு டிரைவர் புதுசாக வந்ததால் அண்ணே எங்களையும் சேர்த்து கூட்டிக் கொண்டு போங்கன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சரியான கூட்டிக் கொண்டு போய் மதவாச்சியில் போய் வாகனங்களை நான் செக் பண்ணுறேன். அப்போ எந்த வாகனத்தை செக் பண்ணி வெளியில் விட்டுட்டாங்க. இந்த சிவனே இந்த வாகனத்தை வெளியில் விட்டுட்டு போய் திருப்பி கூப்பிட்டு செக் பண்ணிக்கலாம். அப்போ நான் போய்கொண்டு சிவனையும் தெரியவோன்னே அண்ணன் என்ன மறைச்சிக்காங்க கொஞ்சம் நில்லும் கொண்டு நான் போய் ஒரு 2 கிலோமீட்டருக்கு அங்கே நின்றுட்டேன். இப்போ இவரை செக் பண்ணி போட்டு விட்டோம். அப்போ அவர் வந்து இப்போ அப்படியே நாங்கள் கொழும்பு போட்டோம். ஆனால் அடுத்த அதே கொழும்பு போன உடனே சிவனேசன் பார்லிமெண்ட்டே அவரை மறைச்சி செக் பண்ண சம்மந்தமாக கொஞ்சம் கடுமையாக பேசிட்டார். பேசி வாக்குவாதங்கள் எல்லாம் வந்து இப்போ திரும்பி வரும் பொழுது அப்போ சிவனேசன் வாரன்னு சொன்னார். அப்போ தான் வாகனத்தில் வேற ஒன்று பண்ணார். அப்போ நான் வாகனத்தை கொண்டு வந்து ஓமந்தையில் விட்டுட்டு நான் மோட்டர் சைக்கிளாக இங்கே வந்தேன். ஆனால் நான் மோட்டர் சைக்கிளில் வந்து இங்கே வந்துட்டேன். வாகனம் வரும் வாகனமாக வந்துருச்சுட்டு இப்போ கிளிநொச்சிக்கு வந்தேன். இந்தியாவிலேருந்து வந்தேன். ஆனால் அடுத்தடுத்த நாள் சிவனேசன் வாகனத்தில் வந்தவர் அவர் கிளம்பூரில் அம்பிட்டு போனேன். எந்த இடத்துல வச்சுருந்தது? இந்த மாங்குளத்துக்கு அங்காலே தண்டாயங்குளத்துக்கு கிடையாது. அவருக்கு கிளைம் ஒர்க் வச்சுட்டாங்க. அவருக்கு கண்டு வைக்கப்பட்ட கிளைம் ஒர்க்கு தான் இல்லாட்டி அவரை தான் எய்ம் பண்ணிக்கான் குறி வச்சிருக்கோம். ஏன் அப்படி அவரை குறி வைக்க காரணம் என்ன? இந்த பார்லிமெண்ட்டே கடும் அந்த காலத்தில் இந்த பிரச்சனை வந்து கடுமையாக கதைச்சு ஆக்களை தூக்கிடுவாங்களே. அதுதான் இப்போ அப்படி தான் அவங்கள அப்போ அவ்வளோ வசதி இருந்தது தானே. ரவிராஜ் இப்போ கூட என்னோட ஒரு ஆள் கதைக்கிறவர் புலட்டில் இருந்த ஒரு ஆள் என்னோட கதைக்கிறவர் அவர் சொன்னார், கண்ண உங்களை சுட சொல்லி எனக்கு சொல்லி நான் 2 தரம் உங்களை பின்னால் புத்தகத்தில் வந்தேன் நான். ஆனால் எனக்கு உங்களை சுட மனம் இல்லை. நானும் மொழியோட நீங்களும் மொழியோட இருக்கிறீர்கள் என்று சொல்லி எனக்கு இப்போ தான் அவருக்கு 6 அழுத்தம் கொடுத்த சுட சொல்லி இராணுவம் சொன்னேன் குறி வச்சு தான் இருக்கோம். ஆனால் இப்போ அப்படி தான் சொல்லி நாங்கள் போய் புத்தகத்தை ஒரு கடையில் சாப்பிட்ற யாழ்ப்பாணம் தாக்கிற கடையில் அங்கேயும் உங்கள்ட்ட இருக்கிற அது என்ன தெரியாது. ஆனால் அந்த கடைக்காரனோட நல்ல மாதிரி நான் அவங்கள போனால் சாப்பாட்டு காசு கொடுக்குறதில்ல. அவனுக்கு சொல்லியிருக்காங்களா அந்த நல்ல மனுஷன் அண்டு அதால் நான் காப்பாற்றப்பட்டேன்னு இந்த இப்போ யோசிக்க பயமாக இருந்தது. நீங்கள் அரசியலுக்குள்ளே இருக்கும்போது அதாவது நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கும்போது தான் முள்ளிவாய்க்கால் அந்த பெரும் துயரம் நடக்குது. 2009 நடக்குது. மக்களாக தான் நீங்கள் போனீங்கன்ட்டு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். பலர் நாட்டை விட்டு வெளியேறினாங்களாம் நிறைய பேர். ஆனால் நான் போகல. என்னென்றால் இந்த சனம் தான் எனக்கு ஓட் பண்ணேன். இந்த பன்னியில் இருந்த சனம் தான். அதுவும் முல்லைத்தீவு மாவட்டம் பன்னி மாவட்டத்துக்கு கூடுதலாக அந்த சனம் தான் எனக்கு ஓட் பண்ணது. அப்போ நான் விட்டுட்டு போகல, வாங்கறக்கையும் போகல. செல் விழுந்து இங்கே யார் சாகனமோ அந்த இடத்த போய் பார்த்து ஒன்று வரவத்தால் வேறு ஒன்றும் இல்லை. நான் அப்படியே திரிஞ்சேன். நான் திரிஞ்சு கடங்கங்கள் அமைங்க இடம்பெயர்ந்து போனீங்க. நான் இங்கேருந்து இடம்பெயர்ந்து உடையாரில் போயிருந்தேன். நான் உடையார்களில் இருந்து இப்போ சுதந்திரபுரம் போனாங்க. இப்போ சுதந்திரபுரத்துலேருந்து நான் போகிற இடமெல்லாம் செல் அந்த இடத்த விழும். ஆக்கள் செத்து கொண்டு வந்தாங்களா? அதில் சில பேர் சாகிற, சில பேர் காயப்படுற, அப்படி ஒவ்வொன்றும் நடந்து கொண்டே இருக்கும். இப்போ சுதந்திரத்துலேருந்து இங்கே புதுக்குடி மாத்தளனில் போயிருந்தது. இப்போ மாத்தளனில் இருந்து இப்போ பொக்கனையில் போயிருந்தது. இப்படி ஒவ்வொரு இடமும் மாறி இருந்து பொக்கனையெல்லாம் கொஞ்சம் கூட இருந்தது. இருந்து அப்படியே முல்லைத்தீவெல்லாம் வந்து நாங்கள். ஆனால் அந்த நேரத்தில் உண்மையிலே போராட்டங்களும் எல்லாம் கைவிட்ட நிலை தான் அப்போ இருந்தது. என்ன நிலை எப்படி இருந்தது எங்களுக்கு அந்த நிலைமை தெரியாதா? என்னென்னா அப்போ ஒவ்வொரு தரம் போராளிகள் ஆயுதத்தை அந்தந்த இடத்தை விட்டுட்டு ஆக்கள் தங்களோட குடும்பத்தோடு மாறுற ஆக்களும் அப்படி இருந்தது. சில பேர் எனக்கு தெரியக்கூடிய நியாயமான ஆயுதங்கள் இருந்தது. நாங்கள் பார்க்கிற அடுக்கிற ஆயுதம் எல்லாம் அப்படி விட்டுட்டு போகிறாங்க.
அப்போ நானும் அப்போ எல்லாருக்கும் சொல்லப்பட்டது தான் வந்து சொன்னாங்க. என்ன நீங்கள் சின்ன ஆட்களுக்கு தான் இயக்கத்தை இருந்தாங்க, எல்லோரும் நீங்கள் போங்கன்னு சொல்ல போக சொல்லி அப்போ எங்களோட 2-3 பேர் வந்தவன். அப்போ அவையும் கூட்டி கொண்டு நாங்கள் அங்கே போட்டோம். போய் முல்லைத்தீவில் தான் போனாங்க. முல்லைத்தீவில் போய் சரணடைஞ்சு இந்த அங்கே இருந்து அவங்க ஏற்றி இங்கே ஓமந்தை கொண்டு வந்து ஓமந்தையிலேருந்து செட்டிக்குளம் போகும்போது கொண்டு வரோம். முள்ளிவாய்க்காலே இருந்தீங்களோ? முள்ளிவாய்க்காலே அது நாங்கள் எங்களுக்கு ஒரு மங்கரை வழி போட்டு இருந்தாங்க. ஆனால் மாதக்கணக்கில் இருந்தாங்க முள்ளிவாய்க்கால். இப்போ இங்கேருந்து போகணுன்னே அங்கே முகாம் போகணுன்னா பிடிச்சிட்டாங்க. என்னென்ன அவலங்கள் அங்கே நடந்தது சொல்கிறாங்க? கொத்துக்குண்டு வேணுமென்றே சூரிய அது பார்க்கிறாது சேப்பந்தாய் வெளியில் புள்ள உள்ளுக்கு கொத்துக்குண்டு விழுந்தோன்னே அந்த புள்ள அப்படி எத்தனை இடத்துக்கு எடுத்து போய் பார்த்து நாங்கள் அப்படி எல்லாம் ஆகனியாங்க. மற்றது மாத்தளனில் நிற்கிறப்போ அங்காலே ஆற்றுக்கு அங்காலேருந்து ஃபயரிங் வரும் ரோட்டால் போகணும் செத்து கொண்டிருப்பாங்க. அந்த ஃபயர் பண்ணுறாரு ஆமி அங்காலே செத்து கொண்டிருப்பாங்க. அப்படி எல்லாம் கண்ணுக்கு முன்னாலே பார்த்து நான் பார்த்து தான் மிச்சம். அப்போ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்கள் என்ன செய்த நீங்கள் அந்த நேரம்? போய் பார்த்து ஆறுதல் சொல்கிறத தவிர வேறு வழி இல்லை. செய்யலை. உங்களோட உயிரையும் காப்பாற்ற உயரை நான் காப்பாற்றுனா பங்கர் கிடக்கணும். நான் ஒரு பங்கருக்கே கிடக்கல. ஏன்னா இந்த சனம் பாவம் வந்துட்டு ஓயோடு தெரிஞ்சான் என்ன செய்கிற. இப்போ உங்களோட கட்சி தலைமை அப்போ சம்பந்தரையா வந்து அவருக்கு நான் டெலிஃபோனில் இங்கே அரசாங்கத்தோட சம்மந்தப்பட்ட ஆக்கள் இங்கே இருந்து டெலிஃபோன் கேட்கக்கூடிய இருந்தது. அப்போ நான் அவை ஊடாக அந்த டெலிஃபோன் பண்ணி சம்பந்தரையா சொன்னேன், இப்படி கதைச்சி இந்த சனத்தை ஓமம் கரணம் நாங்கள் செய்கிறோம் அவரும் சொல்லிக் கொண்டிருந்தார். காய்க்கிறேன் சொல்லிக் கொண்டு தான் இருந்தவர். ஆனால் அப்படி ஒன்றும் செய்கிறதுக்கு சந்தர்ப்பமாகவே கிடைக்கவே இல்லையோ அல்ல செய்யலையோ என்ன செய்யா அப்படியே எல்லாரும் வெளியில் ஏறுறாங்க. அவங்கள வெளியே பிரச்சனை கூப்பிட இல்லையா? ஆனால் நான் மாட்டேன் இல்லை. ஏன்னா இந்த சனம் தான் எனக்கு ஓட் பண்ணது. பிறகு நான் இந்த ஜனத்தை விட்டுட்டு நான் போய் என்ன காபர்னா இந்த மனம் ஒத்துக்கொள்ளலை. நான் ஜனத்தோடு எத்தாலும் பரவாயில்லைன்னு ஜனத்தோடு இருந்தேன். உண்மை இன்றைக்கும் ஜனம் எங்களோட நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஜனத்தோடு நின்றபடியா. ஆனால் அதே நேரத்தில் அரசாங்கத்தோடு விட்டு மாறினதால் கொஞ்சம் பேருக்கு பிரச்சனை. கொஞ்சம் பேருக்குன்னா சில பேருக்கு உண்மை தெரியும், சில பேருக்கு உண்மை தெரியாது. நான் இந்த பிள்ளை உள்ளுக்கு இருந்ததால் மாறி நிற்க வேண்டி வந்தது. ஆனால் மாறி நின்றும் இந்த பிள்ளையை விடுதலை செய்கிறதுக்கான ஏற்பாடு உறுதி செய்தாரே இல்லை. ஆனால் நான் இந்த காணி பூமியெல்லாம் விற்று வழக்கு பேசித்தான் பிள்ளை விழுது. நீங்கள் அப்புறம் கைது செய்யப்பட்டு தடுப்புக்கு போனால் நீங்கள் 8 மாதம் சிஐடியில் வச்சுட்டோம். என்ன மாதிரி அழுத்தம் இருந்ததுக்குள்ள? அதுக்குள்ளே உங்களோட மகன் எங்கே அப்படி என்று கேட்டு தான் இருந்தேன். அப்போ எனக்கு தெரியாது மகன் பிடிபட்டாரோ பிடிபடல எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு போராளி எனக்கு வந்து சொன்னால், ஐயா உங்களோட மகன் இஞ்சான் இருக்கிறாருங்க பிடிபட்டு நான் மாதிரியே இருக்கிறேன் எனக்கு தெரியா. அதுக்கு பிறகு தான் நான் 8 மாதம் கழிஞ்ச பிறகு என்னை விசாரணை செய்ய வந்து ஒரு பொம்பளை சிஐடி தான் வந்தவர். அவளே சொன்னேன், இந்த மகனை நீங்கள் வச்சிருக்கீர்கள், நான் 2-3 பொய் சொன்னேன், அது இந்த பிள்ளைக்காக தான் சொன்னேன் என்று சொல்லி உடனே அவள் அடுத்த நாள் சொன்னால் நீங்கள் போகிறதுக்கான ஏற்பாடு செய்யுங்க. அப்போ என்ன பிறகு கொண்டு வந்து ஓனியா கோர்ட்ஸில் விட்டாங்க. அந்த நேரம் நாடாளுமன்ற உறுப்பினர் தான். நாடாளுமன்ற உறுப்பினர். ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் சிறப்புரிமையை பயன்படுத்தி உங்களை வெளியெடுக்க நினைக்கலையா? இந்த செத்த கூட அங்கே எங்களை அம்பாறை எம்பி அப்போ அந்த காலத்தில் செத்து போனேன் பத்மநாதன். அப்போ என்னை உடனே எடுத்து செத்த கொடுக்கலாம் போனான். ஆனால் பிரித்தேன். அப்போ கூட்டமைப்பு அவையும் பயந்தானே, இந்த கிஷோரனே தவிர மற்ற ஆக்களும் என்னை வந்து சந்திக்கல. அவர் நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் பிரிக்க இயலாது. அப்போ அவராம் வேறு ஏதாவது ஒரு நாளோ 2 நாள் வந்தவர். அப்போ உள்ளுக்கு இருந்தவங்க சொன்னாங்க, எங்களோட டாக்டர் சத்யமூர்த்தி போயிருக்கா, அவர் நான் சண்முராயா அவர் முள்ள இருந்தவர். இன்னும் இந்த காலம் முழுக்க அவர் இருந்தவர். என்ன மாதிரி உங்கள் 2 இருக்கணும் நட்பு அப்படி அப்படியே அந்த மாதிரி அந்தால புள்ள சொல்லுவோம். இப்போ எத்தனையோ பேர் தான் சொல்லி கொண்டு இருக்கான். ஆனால் அந்தாள் செய்த தியாகங்கள் ஒரு தெரிஞ்சிருக்க மாட்டோம். கடைசி சண்டைக்கெல்லாம் இயக்கத்தையும் பேசிக்கொண்டா 2 பேர். ஆனால் ஓடில்லை, வைத்தியம் செய்தோன்னா 2 பேர். அவர் சண்முராயா, மற்ற செழியன்,
அப்படி 4-5 பேர் இருந்து. அப்போ நீங்கள் மக்களுக்காக உங்களை அர்ப்பணித்து நீங்கள் சத்தியமூர்த்தி டாக்டர் அந்த அவங்கள மாதிரி ஆட்கள் நிற்கும் போது ஓடினவன் தான் இப்போ அரசியலுக்கு வந்து பெருசா கலக்கிறான். அதுதானப்பா, அவனுக்கு ஒன்றும் தெரியா, நான் தான் பெரிய ஆள் நிற்கிறான். என்னண்டா நாங்களும் வரையக்க அதுக்கே அநேகமான தளபதிகளும் வந்தவை கண்டிருக்கிறீங்களா நேரம்? ஓ, நேராக கண்ட ஆறுண்டா அந்த பெரிய ஆக்கள் இல்லை, ஒரு தரவழியான ஆக்கள் குமரன்லாம் வந்து அம்பிட்டு தான் நான் இல்லாமல் போனேன். மற்ற இன்னொரு தம்பி அந்த அரசியல் துறையில் பேச்சாளராக போனேன், அவன் எல்லாம் என்னோட வந்து அவைய பிடிச்சவங்க என்னையும் அந்த குரூப்புக்கு கொண்டு போகல, என்ன தனியாக வச்சுட்டு அந்த இயக்கம் ஆக்களை முழுக்க உண்டாயத்தி கொண்டு போவாங்க. அது எல்லாம் இல்லை இப்போ. அவை இல்லை. நல்லாலும் நான் அதில் போயிருந்தேன். என்னையும் சொன்ன இவர் யார் நீதித்துறை அவர் சொன்னார், கண்ணன் நில்லுமோன்னு எங்களோட போகும்ண்டு. நான் இவையை கொண்டு விட்டு வரேன்னு சொல்லி போட்டு இவையோட சேர்ந்து நான் அங்கே வந்துட்டேன். வீட்டுக்காரருந்தது தானே வந்தபடியாக தப்பியான நான் இல்லை. அப்போ அவையெல்லாம் தாங்களாக வாகனத்தில் ஏறி சரணடைஞ்சு போனவை தான். வாகனத்து ஏறையில் நடந்து போய் முள்ளத்தீயில் ஒவ்வொரு பக்கத்தையும் இருத்தினாங்க. அவையே புறம்பாயிருத்தினேன், எங்களை புறம்பாயிருத்தினேன், இருத்தி தான் அவையை அப்படியே வாகனத்தை ஏற்றி கொண்டு விட்டாங்க. நான் அஞ்சாயிருந்தேன். ஆனால் அதே நேரத்தில் சூசி எண்ணெய் ஜெயமாக்கள் எல்லாம் காயப்பட்டு கிடந்தவை. வங்கர்கள் கிடந்தவை. அவையால் ஒன்றும் செய்கிறாங்க. அதெல்லாம் இறந்துட்டு. அப்போ சொல்லப்படுது இப்போ பொட்டம்மான் தலைவர் எல்லாம். ஆனால் என்னென்னா தலைவர் கடைசி வரையும் தப்புறதுக்கு சான்ஸ் இல்லை. அவர் தப்ப மாட்டா. ஏன்னு சொன்னால் தலைவரோட ஜவான் இல்லை, அவையெல்லாம் செத்துங்க. அதெல்லாம் நெஞ்சில் நெருப்போடான்னு நின்றது. ஆனால் பொட்டம்மானோட ஒரு 500,000 பேர் வெளியேறி ஓடுறதுக்கு போனவை. ஆனால் அது ஓட இல்லை, அவையும் இல்லை, வாய்ப்பில்லை. வெளியேறி இருக்க முடியும். கேப்பாப்புலவுக்கால வரதுக்கான ஆத்துக்கால வந்து கேப்பாப்புலவுக்காக சண்டை பிடிச்சி அதில் வாரம் தான். அப்போ இந்த தளபதிகளும் வெளியே தப்பி போயிருக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லுங்கள். ஒட்டுனாலும் வாய்ப்பில்லை. இதுக்குள்ளே உயர்த்தி ஒட்டுனாலும் ஒரு பேரும் தப்பில்லை. ஆனால் பேர் வெளிநாட்டில் இருந்து கொண்டுங்களை ஒரு சும்மா இதுதான் தம்பி. இந்த என்ன பிரச்சனைடா, தங்களை தக்க வைக்கிறதுக்கான விலத்தம் ஒட்டு தரும் தப்பு. என்ன தேவை இருக்கு அவைகளுக்கு? அதுக்கு வெளிநாட்டில் காது சேர்க்கிறத தன்னிச்சையாக முடிவெடுக்கிறதுக்கான பேர் தான் அது. ஒட்டு திரும்பியா ஒட்டு திரும்ப போயிடாது. அப்படி கல்லுங்க இருக்கிறதுலாம் கொண்டு வந்து இறுக்கி விட்டோம். தப்பி ஓடுறதுக்கும் அவங்க விரும்பி இருக்க மாட்டாங்க. கடைசி மட்டும் போராடித்தான் போகக்கூடாது. இவ்வளோ ஜனவஞ்சாவது. அப்போ தலைவர் அப்படித்தான். அந்த முடிவு தான் தலைவர் எடுத்தேன். எனக்கு தெரியும். கடைசி வரைக்கும் போராடித்தான் சாகும். ஆனால் அங்கே இருந்து கொண்டு தங்களோட சுய லாபத்துக்காக எல்லாத்தையும் இப்போ அங்கே நிற்கிறாரு, இங்கே நிற்கிறாரு, போய்க்காது. இப்போ களத்தில் நின்று நீங்கள் சொல்கிறீங்க அதான் முடிஞ்சு நிறைய பேர் அதான் அந்த போராட்டத்துக்கு நிறைய பேர் சொல்கிற கதை அதுதான். வெளிநாட்டிலுக்கு ஒரு சில பேர் தான் அங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது. நான் நிறைவாக சொல்லுவேன், ஒரு தரம் தப்பே இல்லை. தப்பி வெளியில் வந்தவே இராணுவம் கொண்டே சரிக்கணும். அதில் வெள்ளக்கடியோடு வந்தாக்கள் அதில் என்னையும் வர சொல்லி பராமரி என்ன மாதிரி இருந்தது. எல்லாரும் பாதர் எல்லாம் கும்பிட்டு எல்லாம் ரெடியாக நின்றவே. ஆறு ஒழுங்குபடுத்தினது அது இந்த பராண்ண மற்ற கல்விக்கழக பொறுப்பாளர் அப்படி நியாயமான ஆக்கள் நின்றவை. அவன் இந்த வெளிவேலை செய்தார்கள். இந்த போராடின ஆக்களை விட கல்விக்கழகம் அவங்கள ஒரு திணைக்களத்தை நடத்தின ஆக்கள் இருக்குன்னு அவையெல்லாம் சேர்ந்து வந்த. என்னென்ன உங்களுக்கு தகவல் எப்படி வழங்கப்பட்டது? இல்லை இல்லை நீங்களும் பாருங்க எங்களோட போவோம்னு சொல்லி ஃபாதர்ன்றவர். அப்போ நான் எனக்கு பார்க்க அது தப்பாக தான் தெரிஞ்சுது. நான் புள்ளோட போடுவோண்டு நான் புள்ளலையும் கூட்டிக் கொண்டு என்னோட எங்களோட தங்கச்சின்ற புருஷன் மச்சான் அவர் இயக்கம் அவரையும் அவற்ற புள்ளலையும் மகாண்டு கூட்டிக் கொண்டு இவன் அக்காண்டபடியே அவனையும் இயக்கம் அவனையும் மகாண்டு கூட்டிக் கொண்டு உண்டா போனாங்க. அப்போ வெள்ளக்கொடியோடு உங்களோட கண்ணுக்கு முன்னாலே அவங்க போனாங்க. அதை ரெடியாக நின்றது. அதில் தலைவற்ற மகனையும் கண்டுறீங்களோ? அதில் காணலையே. அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச இந்த வெள்ளக்கொடியை போகிறது நின்றார்கள் ஆறாருன்னு நினைக்கிறீங்க? அதில் ஃபாதர் இந்த அநேகமாக பரான்னா என்னோட காய்ச்சவர். மற்றது அதில் இந்த திருவண்ணாமலை தளபதிகள் 2 பேர் அப்படி ஒரு 10-15 பேர் நின்றது. அந்த பேர்கள் எனக்கு சரியாக வரையில்லை. எந்த இடத்துல இருந்தது வெளிக்கிட்டவையோ? அவன் இந்த முள்ளிவாய்க்கால் முள்ளிவாய்க்காலில் இருந்து நடந்து போனாங்க. வெள்ளக்கொடியோட எங்கே போய் சரணடைய போனது? அங்கே பாலம் வட்டுவால் பாலத்தில்.
அப்போ எல்லாரையும் அதிலே வச்சு கண்டுட்டாங்களா? இல்லை அதில் எல்லாரையும் உள்ள விட்டாங்க. விட்டு எங்களை அங்கே உள்ளுக்கு வச்சு செக் பண்ணுற நேரத்தில் என்ன இதில் இருக்கு அவையெல்லாம் அங்கே இருத்திருக்கு. கண்டனீங்களா? எல்லாரையும் கண்டேன். அதுக்கப்புறம் நான் சுட்டவங்க அது சுட இல்லை, ஏற்றி கொண்டு போட்டாங்க. சுட்டா இல்லையா? இந்த வெள்ளக்கொடியோட வந்து எல்லாரையும் சுட்டு தானே? அதுதான் கொண்டு போய் தான் சுட்டா. கொண்டு போய் தான் சுட்டதா? அது எங்கன்னு தெரியாது. மற்றபடி இதில் வந்த இடத்துல சுட இல்லை. கொண்டு போய் தான் சுட்டு. அதில் வந்த இயக்கங்களை காட்டி கொடுக்குறதுக்கு இயக்கத்தில் இருந்தவனெல்லாம் அவையோட சேர்ந்து நின்றவன் தானே. சில இயக்கத்தில் இருந்தவன் அங்கே போய் மாறிட்டான். மாறினோடனே இந்நேரம் ஒரு தான் தப்பாக காட்டி கொடுத்தோம். அப்படி காட்டி கொடுத்தாங்களும் இப்போ நல்லா இருக்கு. நம்ம என்னென்னு நான் பிறகு காட்டி அவரையும் முடியல, அவங்களையும் அவன் முடியல, அவங்களையும் இல்லை. கடைசி சண்டைக்கு நின்ற நீங்கள் தளபதிகளை கண்டிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. தலைவரை கண்டனீங்களா? கடைசியாக கண்டனீங்க. தலைவரை காண்றது எப்படின்னு சொன்னால் அந்த ஒருக்கா அந்த புட்டமான புள்ளியோட செத்த எந்த காலகட்டம் அது? 2009 அல்ல 8க்குள்ள அந்த குறுகிய காலத்தில். அப்போ அந்த அவர்கிட்ட செத்ததுக்கு முள்ளிவாய்க்கால நாங்களும் பக்கத்தில் இருந்தாங்க. அப்போ வந்து புட்டமான் அவையெல்லாம் அந்த புள்ளை செத்த இடத்துக்கு வந்துட்டு போனேன். பொம்பளை பிள்ளையா? ஒரு படி பெரிய படினா சின்ன படி சண்டைக்கு தான் இருந்ததை இது வந்து தான் செத்து சண்டை மாடிச்சு. என்ன மாடி அந்த நேரம் கண்டனீங்க தலைவர்? ஆனால் அந்த அதுக்கு பிறகு நாங்கள். ஆனால் இந்த கடைசியாக எங்களோட வந்த இயக்கப்படிகள்லாம் சொன்னாங்க, இவையெல்லாம் குண்டு காட்டி கொண்டு நிற்கணும் சாகரத்து ரெடியாண்டு. அப்போ அதுதான் நிகழ்வும். தலைவர் தானாக செத்தது. தலைவரோட சேர்ந்து கனவேறு செத்தோம். ஜவானவையெல்லாம் ஜவானோட பிள்ளையும் கொண்டு சாகட்டும். தன்னை பிள்ளை ஒரு பிள்ளை இந்த ஐம்படியில் வந்து அது எங்கே இப்போ அவை போல இப்போ போய்கொண்டிருக்க சமகால அரசியல் மிக பெரும் இழுபறியில் இருக்குது. தமிழ் தேசிய கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்புங்கிறதே பிரிஞ்சிட்டு தமிழரசு கட்சி மட்டும் இருக்குது. நீங்களும் அதில் கட்சியில் உறுப்பினராக இருந்துருக்கிறீங்க. இப்போ இருக்கிற நிலைமையை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னென்னா எந்த ஒரு சுய விருப்பம் என்னென்னு சொன்னால், இப்போ இருக்கிற ஒரு தரம் அதில் இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. நான் உள்ள சொல்ல போனேன், இவை எல்லாம் அநேகமாக இந்த இப்போ இதுக்குள்ள செல்வம் அடைக்கலானாக இருந்தானே, சித்தார்த்தனாக இருந்தானே, யார் சுரேஷ் பிரேமச்சந்திரனாக இருந்தானே, அநேகமானார்கள் எல்லாரும் மாற்றி இயக்கத்திலேருந்து மக்களை கொண்டாக்கலாம். ஏதோ வழியில் போராட்டம் ஒன்று இல்லை, ஆக்களோட இல்லாமல் பண்ணது, தமிழ் ஜனத்தை இல்லாமல் பண்ணாங்க. அதுக்கு 2 ரூபா இவ கிளர்ச்சி எம்பி மற்றது 2 ரூபாக்கள்லாம் அதுக்கு இந்த ஒளியாக்கள். மற்ற எல்லாரும் இவை எல்லாம் பெரிய பிரச்சனைக்குரிய ஆக்கள். இவை இல்லாமல் யாரும் நல்ல ஒரு ஆக்கள் இதுக்கு தலைமை தாங்கி வந்தால் சில போல் ஜனத்தை பாதுகாக்கப்படும். இவை இப்படி நின்று கடைசி வரையும் ஒட்டு வேலையும் செய்கிறார். ஆனால் இப்போ கஜேந்திரகுமார் எல்லாம் ஓரளவுக்கு இருந்தது. ஆனால் கஜேந்திரனை நான் அப்படி சொல்ல மாட்டேன். அந்த கஜேந்திரகுமாருக்கு அந்த பாராளுமன்றத்தில் கதைக்க வழிக்கிட்ட அந்த சிங்களவரும் பேசாமல் இருப்பாங்க. ஒரு நல்ல விஷயத்தை அறிவோடு கதைக்கிற. மற்றும்படி அங்கே வேறு ஒரு தரையும் நல்லா சொல்கிறதுக்கு எனக்கு தெரியாது. அரசியல் போக்கு அப்படின்னு பார்க்குறீங்க? இந்த அரசியல் தமிழர்களுக்கான அரசியல் போக்காக இருக்குமா இது? இல்லை, இது இப்படி இருந்து பாருங்க. 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தது, இன்றைக்கு எத்தனை பேர் இருக்கிறோம். ஆனால் மட்டக்களப்பில் விட்டு கொடுக்கல அவங்க. ஆனால் இங்கே எல்லாரும் எல்லாம் அப்படி போச்சு. சனம் பெருத்த காரணம் இவையே தானே, அரசியல் கட்சிகள் தான். இவே தான். அதுதான் நான் சொன்னேன். இந்த இவை எல்லாம் ஒரு மாற்று இயக்கத்தை இருந்த ஆக்கள் தானே. இவை ஒவ்வொரு தரம் தாங்கள்னு சொல்லிக்கொண்டு புல்லட் தாங்கள்னு சொல்லிக்கொண்டு டெலோ தாங்கள்னு சொல்லிக்கொண்டு இப்படி ஒவ்வொரு தரம் சொல்லிக்கொண்டு போனால் வேண்டிய ஆக்கள் தானே அது. ஆனால் எந்த ஆசை இவ்வளோ விரையும் இல்லாமல் யாரும் நல்லொரு கல்விமான் அல்லது நீதித்துறையோடு இருக்கிறார்கள். அப்படி சாத்தியப்படணும். சனம் இதில் சில விட ஒத்துழைச்சா அப்படி ஒரு சாத்தியம் இருந்தால் சின்ன ஒரு அபிப்பிராயம் இருக்குது. என்னென்னா இளஞ்செழியனை இதுகளை உருவாக்கி செய்கிறன்றது கொஞ்சம் பேர் ஓடி தெரிஞ்சவங்க. இதில் நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். முள்ளிவாய்க்காலுக்கு நீங்கள் இருந்த கடைசி மட்டும் இருந்து நான் வெளியேற மாட்டேன்னு சொல்லியிருந்தேன் ஒரு காரணத்துக்காக கேட்குறேன். முள்ளிவாய்க்காலை நீங்கள் கண்ட மிக மோசமான அவலம் அல்லது அனுபவித்த சம்பவங்கள் தான் இதை சொல்லுவீங்க? முள்ளிவாய்க்காலில் அப்போது கூடுதலாக குழந்தை புள்ளிகள் சாகக்கூடியாக இருந்தது இந்த கொத்துக்குண்டு தான். நாங்கள் கண்ணால் காணக்கூடியதாக இருந்தது இந்த கொத்துக்குண்டுகள் போய் விழுந்து வெடிக்கிறது. மற்ற பங்கருக்குள்ளே குழந்தைகளை விட்டு தேப்பந்தா வெளியில் இருக்கிறது.
வங்கருக்கு விழுந்த உடனே அதில் சாகிறது அது ஒரு பெரிய பாரதூரமான விஷயமாக இருந்தது. மற்ற அதே நேரத்தில் ஆஸ்பத்திரிக்கு போகலான்னா போகிற பாதையில் அங்கேருந்து கிளைமோர் தாக்குதல்கள் மற்றது ஃபயரிங் எல்லாம் வரும். ரோட்லேயே சனம் செத்து கொண்டு இருக்கும். அப்போ ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தா அநேகமானாக்கள் காயப்பட்டவையும் இறந்தவையுமா தான் இருந்த மாத்தளை ஆஸ்பத்திரி இந்த நிர்வாகவே கஞ்சி காய்ச்சி ஊற்றி கொண்டு தான் இருந்தவை. என்னென்னா சனத்துக்கு பசி பட்டுன்னு இல்லாமல் போகணுன்றதுக்காக அப்படி இருந்தது. மற்ற அதனால் ஒவ்வொரு தரம் ஆயுதத்தை விட்டுட்டு தப்ப ஓடுற மாதிரி தான் எல்லோரும் போனது. ஆனால் எல்லாருக்கும் கூப்பிட்டு சொல்லப்பட்டு தான் எல்லோரும் போயிடுங்க. நீங்கள் போங்க போய் சரி. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டு அரசியல் வந்து கடுமையாக இங்கே செல்வாக்கு செலுத்தி கொண்டு கடுமையான தாக்கம் அதுவும் இங்கே எங்களோட முள்ளிவாய்க்கால் நாள் இடம்பெற்று கொண்டிருக்குது. ஆனால் பட்டாசுகள் கொளுத்தி ஒருத்தரோட வரவை கொண்டாடி கொண்டிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்தால் விடிவு வருமா தமிழகத்துக்கு தமிழர்களுக்கு? எப்படி பார்க்குறீங்க விஜயனுடைய வரவை? என்னடா இப்போ அவர் ஒரு இளம் ஆளாக இருக்கிறபடியா அவர் சில கூட ஏதாவது இந்த இலங்கை தமிழர்களுக்காக உதவி செய்கிறாரோ என்ன தெரியாது. ஆனால் அதே நேரத்தில் அவை அங்கேருந்து கதைக்கலாம் முடியும். அவையால் ஒன்றும் பெருசாக செய்யலாது, யாருமே செய்யலை. இப்போ அவைக்கு இந்த கடலில் மீன்பிடி பிரச்சனை ஒன்று இருக்குது. கச்சதீவு எடுக்காம சாத்தியப்படும் நினைக்கிறீங்க? இல்லை இல்லை, அது ஒன்றும் சாத்தியப்படாது. அது என்ன அந்த காலத்தில் அதிகமாக போய்க்கது அது அந்த காலத்தில் அது கொடுக்கப்பட்டது, அது ஒன்றும் செய்யலாது. இது அரசியலுக்காக பேசுகிற பேச்சு, மற்றபடி இல்லை. ஆனால் அந்த இனம் என்ற இதை வச்சுக்கொண்டு இப்போ இங்கே மலையக தமிழர்கள் இருக்கிறது தானே. அப்போ எப்படியும் அவங்களுக்கு அந்த விருப்பங்கள் இருக்கும். அதே போல் இலங்கை தமிழர்கள் இந்த எங்களோட தமிழர்களோடையும் அவங்க பரவாயில்லாமல் இல்லை. அவருக்கு ஒரு தாற்பயம் இருக்குது. இப்போ வார முதலமைச்சர் இருக்குது, அதை மனுஷி இலங்கைக்கு யாழ்ப்பாணத்துக்கு இருந்தால் அவன் டிவோர்ஸ்க்கு அப்புறம் அங்கே இது படம் போடுறான். இப்படிதான். அப்போ எப்படி பார்க்குறீங்க? பட்டாசுகள் கொளுத்தி கொண்டு கூத்தடிச்சு பார்த்துக்கலாம் தேவையில்லை. உண்மையில இது அந்த அது அவனை பழகாகிற கூத்தாடின்ற ஒரு சொல்ல உருவாக்குறதுக்கான காரணம் தான் அது. மற்றபடி இப்போ அரசியல்வாதி தானே, அதுக்கு யார் செய்கிற? இந்த எல்லாம் இந்த சினிமாவோட ஒத்து ஆக்கெல்லாம் செய்கிறாங்க, அரசியல்வாதிகளும் செய்கிறது தானே. சரிதான். இல்லை அது இந்தியாவில் மட்டும்தான் நடக்கணும், எங்கட பக்கம். ஐயோ சரி, ஏதோ நல்லது நடந்தால் சந்தோஷம். உங்களோட கதைச்சேலே சந்தோஷம். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. வெள்ளைக்கொடி விவகாரம் சொல்லியிருக்கிறீங்க, பல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பற்றி பல பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. உண்மையிலேயே உங்களை சந்திச்சு மிக்க நன்றி. உங்கள் நேரத்துக்கும் நன்றி. இல்லை, நான் இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும். என்னென்ன இந்த போகும் என்னென்னு சொன்னேன், இன்றைக்கு எனக்கு இப்போ வயது 79 முடிஞ்சு 80 வயதாக போகுது. இப்போ இந்த அரசியல் வாழ்க்கையில் ஒரு ஆவணங்கள் இருக்கணும்ன்றது என்னுடைய ஒரு ஆசை. அந்த ஆவணம் ஒன்று உங்கள்கிட்ட இருக்குன்றதில் நான் பெரிய சந்தோஷம். நன்றி.